வணக்கம் வியூவர்ஸ். ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எளிய தமிழில் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 212 காண்போமா? யயாதி மகாராஜன் தன் இளமையை மீண்டும் பெறுதல். சுக்கராச்சாரியாரிடமிருந்து வரத்தை பெற்ற யயாதி தன் மூத்த மகன் யதுவிடம் தன்னுடைய மூப்பை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார். ஆனால் அதற்கு அவர் சம்மதிக்கவில்லை. பரீட்சித்து மன்னனே, யயாதி தன் மகன்கள் அனைவரிடமும் அவர்களுடைய இளமைக்கு பதிலாக தன் முதுமையை ஏற்றுக்கொள்ளும்படி கேட்டார். இளமை நிலையானது என்று எண்ணி தங்கள் தந்தையின் உத்தரவை ஏற்க மறுத்துவிட்டனர். பிறகு தன் இளைய மகனான பூருவை அழைத்து அவனுடைய இளமையை தருமாறு வேண்டி கேட்க அவரும் சம்மதித்து மன்னரின் முதுமையை பெற்றுக்கொண்டு தன்னுடைய இளமையை தந்தைக்கு கொடுத்தார். தன் மகனிடமிருந்து இளமையை பெற்றுக்கொண்ட மன்னன் யயாதி 7 தீவுகளை கொண்ட முழு உலகிற்கும் அரசரானார். ஒரு தந்தையைப் போல் தன்னுடைய நாட்டு மக்களை பாதுகாத்தார். இளமையின் காரணமாக பௌதீக சுகத்தையும் அனுபவித்தார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை மகிழ்வித்து பல யஜ்யங்களை செய்தார். வெளிப்படையாக அனைத்து சுகங்களையும் மன்னன் அனுபவித்து வந்தாலும் பகவானிடம் பக்தி தொண்டு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எப்பொழுதும் இருந்தது. தேவயானியும் சர்மிஷ்டையும் தங்களுடைய பகையை மறந்து மன்னனை மனம் கோணாமல் பார்த்து கொண்டனர். நாட்கள் செல்ல செல்ல யயாதி மகாராஜனுக்கு காம இச்சை அதிகமானதே தவிர சற்றும் குறையவில்லை. முழுமையாக 1000 ஆண்டுகளை சுகத்தை அனுபவிப்பதிலேயே செலவழித்து தன் ஆசையை பெருக்கிக் கொண்டார். இளமையில் காம இச்சைகள் எவ்வளவு உறுதியாக உள்ளன என்பதை யயாதி மன்னன் அனுபவித்த பின் உணர்ந்து கொண்டார். முதுமையை அடைந்தால் தான் அந்த வாழ்க்கையை தன்னால் உணர முடியும் என்பதையும் உணர்ந்து இளமையை துறக்க முடிவு செய்தார். ஸ்ரீ சுகர் தொடர்ந்து கூறினார். தன்னுடைய பௌதீக ஆசைகள் அனைத்தையும் துறந்த யயாதி மகாராஜன் தன் மனைவியை அழைத்து பேசினான். பிறகு தன் இளைய மகனான பூருவை அழைத்து அவனிடம் இளமையை கொடுத்து தன் முதுமையை திரும்பவும் வாங்கிக் கொண்டார். யயாதி மன்னன் தனது ராஜ்யத்தின் தென்கிழக்கு பகுதியை துர்ஹீவிற்கும், தென்பகுதியை யதுவிற்கும், மேற்கு பகுதியை துருவசுவிற்கும், வடபகுதியை அணுவிற்கும் பிரித்து கொடுத்தார். தன்னுடைய கடைசி மகனான பூருவை சக்கரவர்த்தியாக்கி அனைத்து செல்வங்களுக்கும் அதிபதியாக்கினார். பூருவின் சகோதரர்களை அவனது கட்டுப்பாட்டின் கீழ் வைத்துவிட்டு காட்டிற்கு சென்றார். பரீட்சித்து மன்னனே, 6 வகை விஷய சுகங்களை பல ஆண்டுகள் அனுபவித்துக் கொண்டிருந்த யயாதி சிறகு முளைத்த பறவையானது கூட்டை விட்டு பறந்து செல்வது போல் ஒரு நொடியில் அதை விட்டு சென்றார். பகவானை சரணடைய வேண்டும் என்று எண்ணம் கொண்டவன், சரணாகதி அடைந்தவன் உடனடியாக வாழ்வின் பந்தங்களை விட்டு விடுகிறான். 2 மனைவிகளும் யயாதியை தொடர்ந்து சென்று தவ வாழ்க்கை மேற்கொண்டனர். கணவனுடைய கருணையால் தூய்மை அடைந்து பக்தி யோகத்தை ஏற்று அனைவரும் முக்தி அடைந்தனர். ஸ்ரீ சுகர் தொடர்ந்து கூறினார். பரத மகாராஜனின் வம்சத்தில் வந்த பரீட்சித்து மகாராஜனே, எந்த வம்சத்தில் நீர் பிறந்தீரோ, எதில் பல பக்திமிகு அரசர்கள் தோன்றினார்களோ, எதிலிருந்து பல பிராமண வம்சங்கள் துவங்கியதோ அந்த பூரு வம்சத்தை பற்றி இப்பொழுது நான் உனக்கு கூறுகிறேன். பூரு வம்சத்தில் இருந்து ஜனமேஜயன் பிறந்தான். இவனுடைய மகன் பிரசின்வான். இவருடைய மகன் பிரவீரன். பிரவீணனின் மகன் மனுஷ்யு. மனுஷ்யுவின் மகன் சாருபதன். சாருபதனின் மகன் கத்யு. இவருடைய மகன் பகூகவன். இவருடைய மகன் சம்யாதி. சம்யாதியின் மகன் அகம்யாதி. இவருடைய மகன் ரௌத்ராஸ்வன். ரௌத்ராஸ்வனுக்கு ரிதேயு, கட்சேயு, ஸ்தண்டிலேயு, கிருதேயுகன், ஜெலேயு, சன்னதேயு, தர்மேயு, சதயேயு, விரதேயு, வனேயு இந்த 10 மகன்களும் கிருதாசி என்ற அப்சரஸ் மூலமாக பிறந்தவர்கள். ரிதேயுவிற்கு ரந்திதேவர் பிறந்தார். அவருக்கு துருவன், அப்ரதிதன், சுமதி என்ற 3 மகன்கள் பிறந்தனர். அப்ரதிகனின் மகன் கண்வன். அவருடைய மகன் மேதாதிதி, பிரஸ்கண்ணன். இவர்கள் அனைவரும் பிராமணர்கள் ஆவர். ரந்திதேவரின் மகனான சுமதிக்கு ரேபி என்று ஒரு மகன் பிறந்தார். இவருடைய மகனே மிகவும் புகழ்பெற்ற துஷ்யந்த மகாராஜன் ஆவார். ஒரு சமயம் துஷ்யந்த மகாராஜன் காட்டிற்கு வேட்டையாடச் சென்ற பொழுது மிகவும் களைத்து போய் அருகில் இருந்த கண்வ மகரிஷியின் ஆசிரமத்திற்கு சென்றார். அங்கு அழகில் சிறந்த சகுந்தலையை கண்டார். அவளை மணந்து கொள்ள விருப்பம் கொண்டு அவளிடம் யாருடைய மகள் என்பதனை கேட்டார். சகுந்தலை மன்னரிடம் தான் விஸ்வாமித்திரரின் மகள் என்றும் தன்னுடைய தாய் மேனகை என்பதனையும் இவர்கள் தன்னை வனத்தில் விட்டுவிட்டு சென்றதனால் கண்வ மகரிஷியின் ஆசிரமத்தில் வளர்வதாக கூறினாள்.
அவள் ஒரு விதத்தில் ராஜகுலத்தைச் சேர்ந்தவள் என்பதை தெரிந்தவுடன் தான் மிகவும் மகிழ்ச்சியுடன் தன்னை யார் என்பதை அறிமுகப்படுத்தி கொண்டு தான் அவளை மணக்க விரும்புவதையும் தெரிவித்தார். சகுந்தலையும் அதற்கு சம்மதத்தை கூற காந்தர்வ முறைப்படி இருவரும் திருமணம் செய்து கொண்டனர். அன்று இரவு முழுவதும் அவளுடனேயே கழித்த துஷ்யந்த மகாராஜா அரச பரிவாரங்களுடன் வந்து சகுந்தலையை அழைத்துச் செல்வதாக கூறி தன் நாட்டிற்கு கிளம்பிவிட்டார். அரண்மனைக்கு திரும்பிச் சென்ற மன்னனுக்கு ஒரு ரிஷியின் சாபத்தால் காட்டில் நடந்த அனைத்தும் மறந்து போயிற்று. துஷ்யந்த மகாராஜா சென்ற சில நாட்களிலேயே சகுந்தலை கருவுற்றாள். அவளுக்கு அழகிய ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. கண்வ மகரிஷி புதிதாக பிறந்த குழந்தைக்கு செய்ய வேண்டிய அனைத்து வேத சடங்குகளையும் செய்தார். அச்சிறுவன் ஒரு சிங்கத்தை பிடித்து விளையாடும் அளவிற்கு பலம் வாய்ந்தவனாக இருந்தான். அவனுக்கு பரதன் என்று பெயரிட்டனர். நாட்டிற்கு திரும்பிச் சென்ற தன்னுடைய கணவனை காணாமல் சகுந்தலை குழந்தையை அழைத்து கொண்டு துஷ்யந்த மகாராஜனை சந்திக்கிறாள். ஆனால் அவர்கள் இருவரையும் ஏற்றுக்கொள்ள துஷ்யந்த மகாராஜன் மறுத்துவிட்டார். அந்த சமயத்தில் அனைவரும் கேட்கும்படி ஒரு அசரீரி ஆகாயத்தில் ஒலித்தது. மகாராஜனே, இவள் உன்னுடைய மனைவி. நீதான் அந்த குழந்தைக்கு தந்தை. இருவரையும் ஏற்றுக்கொள் என்று கூறவும் துஷ்யந்த மகாராஜன் அவர்கள் இருவரையும் ஏற்றுக்கொண்டார். ஸ்ரீமத் பாகவதம். பிதரி உபரதே சோ அபி சக்கரவர்த்தி மகாயசாஹ மகிமா கீயதே தஸ்ய ஹரேரம் சபுவோ புவி. ஸ்ரீ சுகர் கூறினார், துஷ்யந்த மகாராஜன் இந்த மண்ணுலகை விட்டு பிரிந்ததும் அவருடைய மகன் பரத மகாராஜா 7 உலகங்களுக்கும் சக்கரவர்த்தியானார். இவர் பகவானின் ஒரு அம்சமாக குறிப்பிடப்படுகிறார். பரத மகாராஜனின் வலது உள்ளங்கையில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய சக்கரத்தின் அடையாளமும் அவரது உள்ளங்கால்களில் தாமரை பூவின் அடையாளமும் இருந்தன. இவர் சிறந்த முறையில் யாகங்களை செய்து உலகிற்கு சக்கரவர்த்தியானார். பிருகு முனிவரை குருவாக கொண்டு கங்கை கரையில் 55 அஸ்வமேத யாகங்களை செய்தார். பிரயாகையில் நதிகள் கூடும் இடத்தில் 78 அஸ்வமேத யாகங்களை செய்தார். ஆயிரக்கணக்கான பிராமணர்களுள் ஒவ்வொருவருக்கும் ஒரு பத்வம், அதாவது 13,084 பசுக்களை தானமாக கொடுத்தார். இப்படி தான் செய்த யாகங்களுக்காக பரத மகாராஜன் 3300 குதிரைகளை சேகரித்து மற்ற அரசர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தினார். இவரிடம் இருந்த ஐஸ்வர்யமானது தேவர்களை காட்டிலும் மிஞ்சியதாக இருந்தது. மஷ்னாரம் என்ற இடத்தில் பரத மகாராஜன் யாகம் செய்த பொழுது வெண்மை நிற தந்தங்களுடனும் கருமை நிற உடல்களுடனும் கூடிய தங்க ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டு இருந்த 14 லட்சம் யானைகளை தானம் செய்தார். பரத மகாராஜனின் அற்புத செயல்களை யாராலும் செய்து காட்ட முடியாது. இவருடைய செயல்களை கடந்த காலத்திலும் எவராலும் செய்ய இயலவில்லை, எதிர்காலத்திலும் எவராலும் செய்ய முடியாது. உலகெங்கும் சுற்றுப்பயணம் செய்து பல அரசர்களை வென்றார். முன்பு தேவர்களை வெற்றி கண்டு அசுரர்களின் பிடியில் இருந்த தேவர்களுடைய மனைவிமார்களையெல்லாம் காப்பாற்றி தேவர்களிடம் ஒப்படைத்தார். பரத மகாராஜன் 27,000 ஆண்டுகள் சிறப்பாக ஆட்சி செய்து தேவையான அனைத்தையும் மண்ணுலகிலும் சொர்க்கலோகங்களிலும் உள்ள பிரஜைகளுக்கு வழங்கினார். பரத மகாராஜனுக்கு அவரது குடும்பமும் மக்களுமே வாழ்வில் அனைத்துமாக இருந்தது. அனைத்து ஐஸ்வர்யங்களையும் பெற்ற அவர் மற்றவரால் வெல்ல முடியாத ஒரு சக்கரவர்த்தியாக திகழ்ந்தார். பகவானின் திருவடியை அடைவது ஒன்றே சிறந்தது, மற்ற அனைத்தும் ஆன்மீகத்தில் முன்னேறுவதற்கு தடைக்கற்களே என்பதை உணர்ந்த பரத மகாராஜன் அவற்றை அனுபவிப்பதை நிறுத்திவிட்டார். பரீட்சித்து மகாராஜனே, விதர்ப தேசத்து அரசரின் 3 புதல்விகளே பரத மகாராஜனின் மனைவிகளாக இருந்தனர். இவர்கள் மூவரும் பிள்ளைகளை பெற்றெடுத்தனர். ஆனால் இவர்கள் பரத மகாராஜனின் குணத்திற்கு ஒத்து இல்லாததால் தங்களை மன்னர் ஒதுக்கி விடுவாரோ என்று பயந்து தங்களுடைய சொந்த குழந்தைகளை அவர்களே கொன்றுவிட்டனர். குழந்தை பாக்கியம் வேண்டி ஒரு மகனை பெறுவதற்காக பரத மகாராஜன் மருத்ஸ்தோமம் என்ற யாகத்தை நடத்தினார். அவரிடம் பூரண திருப்தி அடைந்த மருத்துக்கள் அவருக்கு பரத்வாஜர் என்ற பெயருடைய ஒரு மகனை அளித்தனர். பிரகஸ்பதி என்ற தேவருடைய சகோதரர் உசத்யன், அவருடைய மனைவி மமதா கர்ப்பிணியாக இருக்கும் பொழுது அவருடைய அழகிலே ஆசை கொண்டு பிரகஸ்பதி அவளை பலாத்காரமாக அடைந்தார். இது விண்ணுலக தேவர்களுக்கு இடையே இப்படி நடக்கக்கூடும். காம இச்சை மிகவும் கொடுமையானது. கர்ப்பத்தில் குழந்தை முன்பே இருந்ததால் பிரகஸ்பதியால் அனுப்பப்பட்ட தேஜஸ் உள்ளே இருக்கும் குழந்தை இடமளிக்க மறுத்து வெளியே தள்ளியது. பூமியில் விழுந்த நொடியிலேயே அந்த தேஜஸ் அழகிய குழந்தையாக மாறியது. அந்த குழந்தையை ஏற்றுக்கொண்டால் தன் கணவர் தன்னை கைவிட்டு விடுவாரோ என்று பயந்து மமதாவும் குழந்தையை ஏற்றுக்கொள்ளவில்லை.
இருவராலும் கைவிடப்பட்ட அந்த குழந்தைக்கு பரத்வாஜன் என்று பெயரிட்டு பரத மகாராஜனால் செய்யப்பட்ட யாகத்திலே தேவர்கள் தோன்றி பரதனுடைய புத்திரனாக அவன் வம்சம் விளங்க கொடுத்தார்கள். தன்னுடைய வம்சம் வியர்த்தமாய் போய்விடக்கூடாதே என்று தேவர்களால் அளிக்கப்பட்டதால் அவனுக்கு விதாதர் என்ற பெயரும் ஏற்பட்டது. பரதனுடைய வம்சத்தினை பற்றி ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 213 காண்போமா? நன்றி, வணக்கம்.